திருநாய் வழிபாட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் இருந்து கடவுளை சொல்லுவோம். நமஸ்காரம் பரமசகுருவே நமஸ்காரம் அருவியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் அருவியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நம்மிடம் நம்பிக்கை கொள்வோம். நிலை வாழ்வை பெறுவர். யாவரும் அமர்ந்த நிலையிலே இறைவனை செய்வோம். வாழ்வின் விளைவாயிருக்கின்ற அன்பின் நல்ல கடவுளை, மகிழ்வான இந்த நாளின் காலை பொழுதுக்காக நாம் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் அடிவராகிய நாங்கள் பயிற்சித்திறனாய்வு வழிபாட்டின் வாயிலாய் ஒன்று கூடவும் உம்மை போற்றவும் வீரர்கள் தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்புகளுக்காய் உம்மை போற்றுகின்றோம். வழிபாட்டின் வாயிலாய் நம்பிக்கையாளராம் உம்மை கண்டுகொள்ளவும் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் நீர் அளித்து எழுதுமாறு எழுதுகின்றோம். வழிபாட்டின் தொடக்கங்கள் நிறைவுரை நீர் தலைவராயிருந்து நிரந்த வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எண்ணுகிறோம் நல்ல தந்தையே. ஆமென். வழிபாட்டின் தூக்கத்திற்காகவும் தன்னுடைய திருப்பெயர் மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து அவ்வாறு நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சற்று மாசில்லா நாம் இயேசுநாதனை வாழ்க்கை பாடுவோம். இந்த பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். மாசில்லா நம் இயேசுநாதனை
பணிந்து வேண்டியே அவர் பச்சபை தரும் கொள்ளும் வரை ரட்சை செய்கிறார். அவ்வாறும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சற்றும் மாசில்லா நம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். அவ்வாறும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுருந்து அழைத்து பிரிய மாட்டார் என அழைக்கும் கடவுளிடம் நாம் நம் பிழைகளை அறிக்கை செய்வோம். அவரும் அமர்ந்தவாறு நம்முடைய அறிக்கை செய்வோம். அன்பின் கடவுளே, நீதியை நிலைநாட்ட வேண்டிய நாங்கள் பல நேரங்களில் அநீதிக்கு துணை போன நிலையை எண்ணி மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்வை கற்றுத்தந்த கடவுளே, பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டிய நாங்கள் இவ்வுலகில் ஒதுக்கப்பட்டோர், ஓரக்கட்டப்பட்டோர், இவர்களுக்கு குரல் கொடுக்காமல் எங்கள் வாழ்வின் நலனை மட்டுமே கருதி வாழ்ந்த நிலையை எண்ணி மனம் வருந்துகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சொல்லாலும் செயலாலும் செய்த தப்பிதங்கள் பல உண்டல்லவா? அவற்றை இறைவர் திருமுன்னில் அறிக்கை செய்திருப்போம். நம்மில் யார் யாரெல்லாம் கடவுளினுடைய பிழைகளை மன்னிப்பார் என்ற பற்றுறுதியோடு அவர் திருமுன் நம்முடைய பிழைகளை அறிக்கை செய்தோமோ, அவர்களுக்கு மாத்திரம் அனைத்து ஆற்றலும் பேரற்கும் இருந்த கடவுள் இதை மன்னிப்பின் உறுதியை அளித்து புது வாழ்வை தந்தருவாராக. ஆமென். கடவுளின் கருத்திலிருந்து பிழை மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒன்றிய அரசு குலக்கல்வியை முன்னிறுத்தும் வண்ணம் கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை தமிழக சட்டமன்றத்தில் எதிர்த்து சட்டமியற்றியது போன்று கேரள சட்டமன்றத்திலும் சட்டம் இயற்றியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். மீட்பரின் அன்பு கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அவர் நமக்கு அளித்த துணிவோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகை கிளைகள் பெற்றவராம் கடவுளே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உம் ஆட்சி வருக. உம் திருவுள்ளம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோடு நினைக்கிறவரையும் ஆட்சி வல்லமையும் உமக்கே. ஆமென். நான்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி பகுதிக்காக அவங்களுக்கு எழுந்திருக்கோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் பிரிவு 3 திருமொழிகள் 31 முதல் 36 வரை. தூய யோவான் பிரிவு 3 திருமொழிகள் 31 முதல் 36 வரை. விண்ணுலகத்திலிருந்து வருவது. மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகில் இருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகில் சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகில் இருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர் மேல்
வந்து சேரும். இது வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாவரும் தயவாய் அமர்வோம். எங்கள் நம்பிக்கையின் நாயகரே, நல்வாழ்வு தரும் தூயவரே, எங்கள் நம்பிக்கையின் நாயகரே, நல்வாழ்வு தரும் தூயவரே, இயேசுவே எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும் நல்மீட்பரே, எங்கள் நம்பிக்கையின் நாயகரே, நல்வாழ்வு தரும் தூயவரே. எங்களின் நம்பிக்கையின் நாயகராய் இருந்து எங்களை அனிதினமும் வழிநடத்துகின்ற நல்ல கடவுளே, இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற இறைவார்த்தையோடு உம்மருள் இருக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம். நீர் திருமறையின் வாயிலாக எங்களுக்கு மொழிந்துள்ளீர். மனுஷர் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பான் என்று சொல்லி, ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. கவனமாக நாங்கள் உம்முடைய திருவசனத்தில் இருந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாறு வேண்டுகின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் சிறுவடியாய் வேண்டுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். மீண்டும் ஒரு முறை இந்த என்னுடைய திருநாய் வழிபாட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், வாழ்வளிக்கும் நம்பிக்கை என்பதாகும். ஒருவர் வாசிக்கலாம். நான் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதி நான் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை. மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்று சொல்லி திருமறை வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நான் இந்த அருளுரையை பகுதி சார்ந்த ஒரு அருளுரையாக சிந்தித்திருக்கின்றேன். பொதுவாக இந்த யோவான் நற்செய்தி நூலானது மக்கள் நம்பிக்கையும் வாழ்வையும் பெற வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். நான் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31 முதல் 36 அடங்கிய இறைவார்த்தைகளில் மக்கள் நம்பிக்கையும் வாழ்வையும் எவ்வாறாக பெற முடியும், அந்த நம்பிக்கையும் வாழ்வையும் அளிப்பவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், எத்தகையோருக்கு அந்த வாழ்வை அளிக்கின்றார் என்பதை மிக சுருக்கமாக உங்களோடு சிந்திக்கலாம் என்று ஆசிக்கின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கிற போது அவர் அனைவரையும் விட மேலானவர். நாம் யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் பிரிவு அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர், மண்ணுலகை சார்ந்தவர்களை பற்றியே அவர் பேசுகின்றார். விண்ணிலிருந்து வருபவர் அனைவரும் விட மேலானவர் என்று சொல்லி அங்கே திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. கடவுளாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் விண்ணவராக இருந்தாலும் அவர் மண்ணுலகிற்கு வந்த போது மண்ணுலகை சார்ந்தவராக இருக்கின்றார். மண்ணுலகில் மக்களுடைய துன்பங்களோடு அவர் பங்கு வருகின்றவராக இருக்கின்றார். மண்ணுலகத்தை சார்ந்தவர்களை குறித்து பேசுகின்றார். ஒருவேளை நாம் யோவான் நற்செய்தியை பார்த்து சொன்னால், யோவான் நற்செய்தியாளர் இந்த அதிகமான உவமைகளை பயன்படுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. அதே போன்று ஆண்டவரும் நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லி தன்னை விண்ணிலிருந்து இறங்கி வந்தவராக அவர் தன்னுடைய சொல்வழிவில் அவர் காட்டினாலும், ஒரு தன்னுடைய வாழ்வழியிலே அவர் மண்ணுலக மக்களோடு இணைந்து அவர் செயல்படுகின்றவராக இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்பிற்கின்றவர்களை இன்றைக்கு நாம் ஒருவேளை எதிர்காலத்தில் ஒருவேளை உயர்ந்த பதவிகளுக்கு நேராக ஆசைப்படுவோம். நம்முடைய திருச்சபைகளுக்கு நாம் நேராக செல்கின்றோம் என்று சொன்னால், நான் ஒரு உயர்ந்த பதவிக்கு நேராக செல்ல வேண்டும் அல்லது எனக்கு அது பதவிகள் தேடி வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருவேளை சிந்தனை செய்து கொள்வோம். சிந்தனை செய்து பார்ப்போம். கடவுள் விண்ணிலிருந்து வந்தவர், நான் விண்ணிலிருந்து வந்தவன்,
மண்ணுலகில் இருக்கின்றவனோடு எனக்கு என்ன தொடர்பு என்று சொல்லி ஒருவேளை அவர் கடந்து சென்றிருக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்த்தார், ஓடப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்த்தார். பல நிலையில் இருக்கின்ற மக்களை, கடலில் இருக்கின்ற மக்களோடு அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அவர் அனைவரையும் விட மேலாவரானாக இருந்தாலும் அவரோடு இணைந்து செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அன்பிருக்கின்றவர்களே, நாம் மகனிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகன் மீது நம்பிக்கை கொண்டு ஒருவேளை நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரை விட மேலாவராக இருக்க வேண்டும். அதை போன்று இயேசு கிறிஸ்துவை போன்று அனைவரோடு இணைந்து செல்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்ற போதுதான் நாமும் நிலைவாழ்வுக்கு உரிய ஒரு மக்களாக இருப்போம் என்பதை நாம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அனைத்து அதிகாரமும் உடையவர். நாம் யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் பிரிவு 34 முதல் 35 அடங்கிய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, கடவுளால் அன்பு பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகின்றார், அவர் அவருக்கு தம் ஆவியின் கொடைகளை அளவின்றி கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி திருமறை வசனங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றது. என்ன அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசித்தோம் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு 19 முதல் 20 அடங்கிய வசனங்கள் நாம் அனைவருக்கும் தெரிந்த நாசரேத் ஊர் அறிக்கை. கடவுளின் ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார் என்கிற நிலையோடு அவர் அங்கே இருக்கின்றார். கர்த்தருடைய ஆண்டவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார், ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடையவும், பார்வையற்றோரை பார்வை பெறுவர் என்று முழங்கவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய திருப்பணி எப்படி இருக்கின்றது? நாம் ஏற்கனவே சொன்னது போலதான், அதிகாரம் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற போது நாம் நம்மை விட கடைகளில் இருக்கின்ற மக்களை அல்லது கடைகளில் இருக்கின்ற ஊழியர்களை நாம் எப்படி எந்த நிலையிலே பார்க்கின்றோம்? நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், மற்றவன் கேடு கெட்டால் போனால் என்ற நிலையோடு நாம் வாழ்கின்றோமா? ஒருவரை சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தோம் என்று சொன்னால், அப்பேற்பட்ட நிலையோடு நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், கடவுள் விரும்புகின்ற அதாவது கடவுள் நமக்கு தருகின்ற நிலை வாழ்வு, அல்லது நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து சொன்னால் நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நிலை வாழ்வு நமக்கு கிடைக்காது. நாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்பதை கிறிஸ்து நமக்கு தந்த வண்ணம் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது, அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வு அளிப்பவர். யார் அந்த அனைவர் என்று பார்க்கின்ற போது, அனைவரை விட மேலானவர்களாக இருக்கின்றவர்கள் அல்ல, அனைவரோடு இணைந்து செல்கின்றவர்கள், அதிகாரமுடையவராக இருக்கின்றவர்கள், அனைவரோடும் அடிப்படைந்து செல்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்ற போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. யோவான் நற்செய்தி நூல் நாம் 3ஆம் பிரிவு 31ஆம் அதனுடைய முதல் போதிய வாக்கு 31ஆம் வசனத்தினுடைய முதல் போதிய வாக்கு பார்க்கின்ற போது, மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் என்று சொல்லி திருமறையிலே அநேகர் நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் நிலை வாழ்வு என்று சொல்கின்ற போது ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு வாழ்வு என்று நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கின்றது. பாவ வாழ்விலிருந்து மீட்படைவதுதான் நிலை வாழ்வு என்று சொல்கின்றனர். ஒருவேளை நோய் நொடியிலிருந்து இருக்கின்றவர்கள் வாழ்வு பெறுவதையும் நிலை வாழ்வு என்று சொல்கின்றனர். திருமுறையிலே அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டனர். அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டவராக காணப்படுகின்றனர். நாம் யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 43 முதல் 54 அடங்கிய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, 100 தலைவர் தன்னுடைய உடன் வேலையால் சுகமடைவதற்காக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அவருடைய நம்பிக்கை அந்த வேலைக்காரனுக்கு ஒரு நிலை வாழ்வை கொடுத்ததை நாம் கண்டுகொள்ள முடியும். மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் பிரிவு 24 முதல் 30 அடங்கிய வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை அவளுடைய மகளுக்கு வாழ்வடை செய்கிறது. அவளும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் பிரிவு 1 முதல் 11 அடங்கிய வசனங்கள், சகேவு பாவத்தில் வாழ்ந்த சகேவு, தீமையில் வாழ்ந்த சகேவு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். அவரும் மீட்படைந்து ஒரு நிலை வாழ்வை பெறுகின்றார். ஏன்? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு அடிக்கப்படுகின்ற போது கூட, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய வலதுபுறம் தொங்கின டெஸ்மாஸ் என்கிறதான அந்த கல்வனுக்கு அவனும் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வருகின்ற போது அடியனை ஏற்படும் சொல்லி அவனுக்கும் அங்கே நிலை வாழ்வை, என்னோடு கூட இன்றைக்கு நீர் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சொல்லி நிலை வாழ்வை அவர் அருளுகின்றவராக இருக்கின்றார். அன்பிற்கின்றவர்களே, நாம் நம்முடைய திருச்சபையிலே ஒரு பாடல்களை பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் கடைசி தருணங்கள் எப்படி பாடுவோம்? பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமர்ந்திருப்பார், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுகிறேன். பாவத்தில் ஜீவிப்பவன் பாவத்திலே வாழ்வான், நான் பரலோகத்தில் போய் அப்பா கூட சேர்ந்து நாங்கள் தூதர்கள்லாம் சேர்ந்து பாடல்கள் படிப்போம் என்று சொல்லி நாம் பாடல்கள் உண்டு. அன்பிற்கின்றவர்களே, நான் மாத்திரம் அந்த நித்திய ஜீவ வசனம் நித்திய வாழ்வை அல்லது நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டால் போதாது, மற்றவர்களும் அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒரு கருவிகளாக இருந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் தாமே நம்முடைய திருவார்த்தையின் கூடாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமில்லாமல் நம்பிக்கையாளராகிய கடவுள் நம்மோடு இருந்து பிறரை அந்த நம்பிக்கையின் வாழ்வுக்கு நேராய் கொண்டு செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்டவர்களாகிய நாம் சற்று நேரம் நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக ஒப்படைப்போம். நாம் யாவரும் எழுந்து உலக சபை அனைத்தோடும் ஒன்றிணைந்து நம்முடைய விசுவாசத்தை யாவரும் இணைந்து எடுப்போம். உண்மையும் படைத்த அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளை நம்புகிறோம். அவர் தம் ஒரே மகனாகிய அவர் தூயாவினாலே பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் வெற்றி பாதலாம் இருக்கிறார். மூன்றாம் நாள் எழுதினார். விண்ணகமேறி அனைத்து ஆற்றலும் பொருந்திய பெற்றோராக அவர்கள் தூயாவை நம்புகிறோம். பொதுவாக அமருவோம். நமது நிலையில் எங்களை கண்ணின் கனிமணி போல பாதுகாக்கின்ற இறைவா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாக கொண்டிருப்பதால் வருகின்ற மார்ச் மாதம் வரை அதிக குளிர் இருக்கும் என்று சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். இந்த பருவநிலை மாற்றத்தினால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகள் வராமல் இருக்க துணை வேண்டுகிறோம். ஆமென். அமைதியின் அரசரான இறைவா, இஸ்ரேல் மற்றும் காசா என்ற இரு நாடுகளுக்கு இடையே 15 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த போரானது தற்போது இரு வேறுநாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து இதை போன்று அமைதி தொடர அமைதியின் அரசராம் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீதியின் அரசரான இறைவா, இன்றைக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதி தலைவர்கள் நிதிக்கு அடிமையாகி நீதியை விலக்கிக் கொடுக்கின்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட அவலநிலைகள் மாறவும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இன்றி அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கவும் வழி செய்ய வேண்டும் என்று அருள் வேண்டி வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்ற ராஜாவுக்காக வேண்டுகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற கடவுள் புதிய வருடத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாறு நாம் ஜெபிக்கின்றோம். அவரோடு உடைக்கிறவை நிறைவாய் கொடுக்க வேண்டுமாறு வேண்டுகிறோம். ஆமென். என் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, நேற்று தினத்திலும் இறையில பெற்றிருக்கின்ற உங்களோடு உடல் பகிர்கின்ற ஜூலி அவருடைய மாமியார் அவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் இந்த மண் உலகிலே வாழ்ந்த வாழ்க்கையை அறிந்து அவர்கள் விண்ணுலகில் இழைப்பார்கள் என்கிறதான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். சாமி, அவர்கள் இழந்து தவிக்கின்ற அன்றையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கிருபை நிறைவாயிருக்கிறோம். தெரிவிக்கின்றோம், இவரை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். இயேசு ரட்சகர் வழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து வழிபாட்டிற்கு நிறைவாகவும் கடவுளுடைய திருப்பேர் மாட்சிமைக்காகவும் விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் இருப்பாயவர் செவியில் துணியின் பாய்வது பாசம் என பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் இருப்பாயவர் செவியில் துணியின் பாய்வது பாசம்.
இறைவா, மீண்டும் ஒரு முறை நோக்கி பார்ப்பதற்கு நீர் இந்த வாய்ப்புகளுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கையாளராம் எங்கள் வாழ்வில் நம்பிக்கையாய் கொண்டு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் பிறரையும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள ஒரு கருவிகளாய் மாற்ற வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. சென்று வாருங்கள், மாதிரி திருநேவை வழிபாடு முடிந்தது. வழிபாட்டில் பங்கு பெற்ற மற்றும் எனக்கு உதவிய அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.